லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தீவிரவாத பிரிவின் தலைமையகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் தலைவரான ஹசன் நசருல்லா உயிரிழந்திருப்பதாக தகவலும் அவர் உயிரிழக்கவில்லை படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல்களும் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தற்போது இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய அபிஷியல் ட்விட்டர் தளத்தில் ஹசன் நசருல்லா வில் நோ லாங்கர் ஏபிள் டு டெரரைஸ் த வேர்ல்ட், அதாவது ஹிஸ்புல்லா தலைவரான ஹசன் நசருல்லா இனி தன்னுடைய பயங்கரவாதத்தால் உலகத்தை பயமுறுத்த முடியாது என்று அவரின் உயிரிழப்பை உறுதி செய்துள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் தலைமையகத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளது. அங்குள்ள 14 மாடிகள் கொண்ட கட்டடம் ஒன்றில் ஹிஸ்புல்லா தலைவரான ஹசன் நசருல்லா பதுங்கியிருப்பதாகவும் அவரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் காரணமாக அப்பகுதியில் 3.9 ரிக்டர் அளவிற்கு நிலநடுக்க அதிர்வுகளும் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசருல்லா உயிரிழந்திருக்கலாம் என்றும் மறுபக்கத்தில் அவர் உயிரிழக்கவில்லை படுகாயங்களுடன் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்திகளும் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் தற்போது இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய அபிஷியல் ட்விட்டர் தளத்தில் ஹசன் நசருல்லா வில் நோ லாங்கர் ஏபிள் டு டெரரைஸ் த வேர்ல்ட், அதாவது ஹிஸ்புல்லா தலைவரான ஹசன் நசருல்லா இனி தன்னுடைய பயங்கரவாதத்தால் உலகத்தை பயமுறுத்த முடியாது என்று அவரின் உயிரிழப்பை உறுதி செய்துள்ளது. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாவை சார்ந்த பல தலைவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹசன் நசருல்லா உயிரிழந்து விட்டதாக கூறி சிரியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் வீதிகளில் வந்து பட்டாசுகள் வெடித்து ஆரவாரத்தோடு கொண்டாடும் காட்சிகளும் வெளியாகி உள்ளது. கடந்த 1980களில் சிரியாவில் நடந்த உள்நாட்டு போரின் போது ஹபீஸ் அல் அசாத் என்ற நபருடன் இணைந்து இந்த ஹசன் நசருல்லா பல எதிர்க்கட்சி தலைவர்களை கொலை செய்ததாகவும் மக்களுக்கு விரோதமான பல காரியங்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து அவர் உயிரிழந்து விட்டார் என்று கூறி அங்குள்ள மக்கள் அனைவரும் தெருக்களில் கொண்டாடி வருகின்றனர். இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் தற்போது உலக அளவில் பெரும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது.